strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோ போடணும்னு சொல்லி எனக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அஸ்வினுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க சொல்லலாம்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஆஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட தான் செய்வேன் மக்களே. ஸோ அந்த வகையில நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனக்குன்னு சில பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் அஸ்வின் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, என் மைண்ட்ல சிலதெல்லாம் இருக்கு. நான் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட்லாம் பண்ணல. நான் இத்தனை வருஷமா கிரிக்கெட் பார்த்ததுல என் மைண்ட்ல எது ஸ்டே ஆயிருக்கோ முக்கியமா, ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நான் மேஜரா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். உங்களுக்கும் சிலதெல்லாம் இருக்கும், நான் சொன்னது உங்களுக்கும் மேட்ச் ஆகும். அது இல்லாமல் நீங்க கூட சிலது ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில பர்டிகுலர் இன்னிங்ஸோ இல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பெல்லோ ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட இந்த ரிட்டையர்மெண்ட் இதை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிக்கா டச் பண்ணிட்டு அந்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போவோம், சரிங்களா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட் வாஸ் a bit of a shocker. எனக்கே ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு எப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரோ. ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? மேபி எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுனால அஸ்வின் மேபி அந்த ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்துல நடக்குதுல, அந்த ஒரு சீரிஸ் அவர் விளையாடிட்டு ரிட்டையர் ஆனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்துச்சு. ஓகே, பட் அது நடக்குமா இல்லையான்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, இன்கேஸ் இந்தியா WTC ஃபைனல் குவாலிஃபை ஆகுறாங்கன்னா மேபி அங்க லாஸ்ட் ஆடிட்டு அவரு ரிட்டையர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்கேஸ் WTC இந்தியா குவாலிஃபை ஆகலன்னா BGT முடிஞ்சோடனே அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்ற மாதிரியும் ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் நான் நினைச்சு கூட பார்க்கல சென்டர் ஆஃப் திஸ் BGT சீரீஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. பட் அதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்றதெல்லாம் வந்து இப்ப வெளியில வந்துருச்சு, புரியுதா உங்களுக்கு? ஸோ ரோஹித் சர்மாவே வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு, அஸ்வினே கூட்டிட்டு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நம்மளுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெர்த்ல அவரை டிராப் பண்ணும்போதே அஸ்வின் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் ரிட்டையர் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஓகே, நியூசிலாண்டோட எப்போ 3-0 ஹோம்ல நம்ம தோத்தோமோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ரிட்டையர் ஆகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. பட் ரோஹித் சர்மா வந்து இன்சிஸ்ட் பண்ணாரு, அதாவது அஸ்வினை வந்து பாத்தீங்கன்னா BGTல விளையாடணும்னு சொல்லிட்டு. பட் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்டிஷன் போட்ட மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னன்னா பிளேயிங் லெவன்ல நான் ஷூரிட்டியா இருந்தேன்னா டெஃபினட்டா அந்த சீரிஸ் ஃபுல்லா நான் ஆடுறேன், தட் மைட் பி மை லாஸ்ட் சீரிஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இந்த மாதிரி கிளியரா சொல்லிட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா கேப்டன் இல்ல, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரோட குழந்தை பிறக்குதுன்றதுக்காக அவர் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அஸ்வினுக்கும் ரோஹித் சர்மாக்கும் இருந்த அந்த கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்லாத போது கௌதம் கம்பீருக்கும் அஸ்வினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும்ன்றது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கு. இருந்த போது பாத்தீங்கன்னா அவர் வந்து கம்பீர் வந்து பாத்தீங்கன்னா he has preferred வாஷிங்டன் சுந்தர் ஓவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ மேபி அந்த ஒரு மூமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா எதுக்காக நம்ம இந்த சீரீஸ்க்கு வந்தோம், நம்ம கேப்டன் கிட்ட பேசிட்டோம் ஆப்வியஸ்லி. ஸோ கேப்டன் வந்து நம்மள வந்து ஒரு ஷூரிட்டி கொடுத்துருக்காரு, நீ பிளேயிங் லெவன்ல மேஜரா இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு BGT சீரீஸ்ல உள்ள நுழைஞ்சோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் ஸ்பின்னரை உட்கார வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு யங் ஸ்பின்னரை உள்ள இறக்கணும்னே லெவன்ல கண்டிப்பா அஸ்வின் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாரு. அண்ட் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா கேப்டனா ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வின் டீமுக்குள்ள வந்தாரு. அதுலயும் ரோஹித் சர்மா கிளியரா சொல்லியிருப்பாரு போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ ஃபோர்ஸ்ட் அஸ்வின் டு பிளே தட் பிங்க் பால் டெஸ்ட். ஓகேங்களா? அண்ட் பிங்க் பால் டெஸ்ட்ல அஸ்வின் டீசெண்டா போலிங் போட்டாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பேட்டிங் ஒரு க்ரூஷியல் 22-23 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அஸ்வினை பார்க்கும்போது எனக்கே ஒரு ஃபீல் இருந்தது. என்னோட வீடியோல நான் சொல்லியிருப்பேன், என்னவோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அஸ்வினோட பாடி லாங்குவேஜ்ல, சம்திங் வெரி வியர்டா இருக்கு. இப்படி இருக்க மாட்டாரு, பேட்டிங் ஆடும்போதே துருன்னு வந்தோடனே அடிச்சு அவுட் ஆயிடணுன்ற மாதிரி வந்து விளையாடுறாரு. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அஸ்வினோட பாடி லாங்குவேஜ்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சோ அந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடிட்டு ஐ திங்க் ஹி வுட் ஹவ் டிசைடட். ஏன்னா தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் உள்ள எடுத்துட்டு வரணும்ன்ற மாதிரி டீம் மேனேஜ்மெண்ட் நினைச்சிருக்கலாம். சோ அஸ்வினும் என்ன நினைச்சிருப்பாருன்னா, 5 டெஸ்ட் மேட்ச் நான் பிளேயிங் லெவன்லேயே விளையாடலன்னும் போது நான் எதுக்கு இங்க இருக்கணும்? மேபி அவரோட அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருந்திருக்கும். திஸ் இஸ் த டைம், இதான் கரெக்டான டைம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு. எனக்கு பதில் வேற யாராவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது நல்லதுதான். பட் லெட் தம் பி இந்த ஸ்குவாட், நான் ஸ்குவாட்ல இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிருக்கலாம். ஸோ இட் இஸ் இஸ் பர்சனல் டிசிஷன். அதுக்கு நம்ம ஹியூஜ் ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். அது சென்டர் ஆஃப் த BGTயா இருக்கட்டும், இல்ல எண்ட் ஆஃப் த BGTயா இருக்கட்டும். பட் ஆனா அஸ்வினுக்கு தெரியும் எது ரைட் மூமெண்ட் வந்து ரிட்டையர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ ஒரு BGTக்கு முன்னாடியே ரிட்டையர் ஆகணும்ன்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வந்துருச்சோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தானே அது, புரியுதா உங்களுக்கு? ஸோ ரெஸ்பெக்ட் டு அஸ்வின்ஸ் டிசிஷன், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹி ஹாஸ் மேட் அஸ் ப்ரவுட். நிறைய ஐகானிக் மூமெண்ட்ஸ்லாம் ஆக்சுவலா அவர் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, நம்ம என்ஜாய் பண்ணிருக்கோம். அஸ்வின் சொல்லி உள்ள வந்தாலே 2 விஷயம் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு.
நம்ம சென்னை ஆளு, ஸோ நம்ம சென்னை பையன் விளாடுறான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. IPL இருந்து அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து. பிளஸ் அஸ்வின் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவார் அவரோட போலிங்ல. அது கேரம் பாலா இருக்கட்டும், இல்ல அவரோட ஆக்ஷன் சேஞ்சிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவார். ஸோ அஸ்வின் உள்ள அப்படி கிரவுண்ட் உள்ள வந்து விளையாடுறாருனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள்லாம் நிறைய எதிர்பார்த்துருக்கலாம். அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் என்னைக்குமே. அஸ்வின் இருந்தாருன்னா டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணுவார் போலிங்ல. அது ஸ்ட்ரைட் ரன்னா இருக்கட்டும், இல்ல ஆம் பாலா இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி சொடுக்கு பாலா இருக்கட்டும். ஸோ நிறைய என்டர்டைன் பண்ணியிருக்காரு நம்மள, அதுல எந்த டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ஸோ கிளியரா தெரிஞ்சது அஸ்வின் சோ ரிலாக்ஸ்ட். அந்த ஒரு பர்டிகுலர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போது மீடியா பீப்புள்லாம் வராங்க. அப்போ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாரு, நான் பேசுற நிலைமையில இப்ப இல்ல, புரிஞ்சுக்கோங்க, நான் கண்டிப்பா ஒரு பிரஸ்ல ஒரு வீடியோ கொடுப்பேன், இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாதிரி சொல்லும் போது மீடியா பீப்புளும் சரி மக்களும் சரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் அக்னாலேஜ் பண்ணாரு, தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஆப்வியஸ்லி சில வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கு பாருங்க. வீட்டுக்கு வரும்போது உங்க அப்பா உங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹக் பண்ணி அவரை பயங்கரமா வரவேற்றாங்க. நிறைய ஃபேன்ஸும் சரி, அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மேபி ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்ல நெய்பர்ஸா இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து அஸ்வின்காக ஒரு பேனர்லாம் வச்சுட்டு பயங்கரமா அவர் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்றாங்க. ஸோ அது பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. அண்ட் அஸ்வினும் கொஞ்சம் எமோஷனல் ஆனது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எப்படி விராட் கோலியும் அஸ்வினும் அப்படி பக்கத்துல உட்காந்து இப்படி கட்டி பிடிச்சி எல்லாம் பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் ஏதோ நடக்க போகுதுறான்னு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மூமெண்ட்லயும் அஸ்வின் கொஞ்சம் எமோஷனல் ஆனார் அவங்க ஃபாதரை ஹக் பண்ணும்போது. அப்போ வந்து ஒரு ஹியூமரா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல கூல் சுரேஷ் மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தலையில ஒரு கேப்பை போட்டுக்கிட்டு பக்கத்துல எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப டக்குன்னு அஸ்வின் இரியா நான் பேச, யார் நீ இந்த சிம்புவோட கூட வரவானே ஒரு ஆளு, அவன மாதிரியே பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த ஒரு ஹியூமர் சென்ஸ் ஒரு இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. வேணா நீங்க இன்ஸ்டால செக் பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல மூமெண்ட்ஸா தெரிஞ்சுது. ஸோ ஒரு வழியா இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அதை விட முக்கியமா ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. என்ன தெரியுமா? ஆஸ் அ கிரிக்கெட்டரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அந்த பிளட் பாயில் லைனே தான் இருக்குது. ஓகே, நான் கிரிக்கெட்டை விட்டு மொத்தமா வெளியில போல. மேபி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டரா நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள நிறைய கிரிக்கெட் இருக்கு. அது IPL மூலியமா நீங்க பாக்கலாம். அதுவும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நான் இவ்வளவு வருஷம் ஆடுவேனான்னு சொல்லி அவ்வளவு வருஷம் கூட ஆட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ அதனால அது சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் வருது. இதே அஸ்வின் வந்து CSKக்கு இப்போ விளையாடுறாருன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நானும் சரி, அதாவது CSK ஃபேன்ஸும் சரி எக்ஸைட் ஆகும்ன்றது மட்டும் கிடையாது. அவர் வேற எந்த IPL டீமுக்குமே விளையாடினா கூட வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் இஸ் கோயிங் டு பிளே தி IPL அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் அப்போ கூட இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்ன இப்போ இன்னும் அதிகமா இருக்குன்னா அவரோட ஹோம் சென்னை. ஸோ CSKல தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கெரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட் கெரியரே வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அப்புறம் வந்து CSKக்கு தான் IPL அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள வந்தாரு அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி. இப்போ மறுபடியும் போய் CSKக்கு விளையாட போறாரு. பிளஸ் MS தோனி அங்க இருக்கதான் போறாரு கீப்பிங்ல. கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்திரன் சந்திரன் காம்பினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடுவும் இருப்பாரு. ஸோ அந்த ஒரு பழைய அந்த ஒரு விண்டேஜ் மூமெண்ட்ஸை நம்மளால திருப்பி லைவ்ல பார்க்க போறோம்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்காரு. எந்த டவுட்டுமே இல்ல. அஸ்வினும் வந்து பம்ப்ட் அப்பா இருக்காரு. ஆக்சுவலா அது கிளியரா தெரியுது. இஸ் மைண்ட் இஸ் வெரி கிளியர். இஸ் தட் டைப் ஆஃப் அ பர்சன்ல ஒரு விஷயம் எடுக்கணும்னா கரெக்டா எடுப்பாரு. அஸ்வின் ஒரு வார்த்தையும் பேசுறதா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் ஒரு கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், அதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும் என்னைக்குமே. சோ அவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணும்போது எதுக்காக ஒரு வீடியோ போட்டாருன்னா நம்ம ஓட்டி போய் எந்த டைமா இருந்தாலும் பாக்குறோம்னா வாட் எவர் இஸ் கன்வேயிங் அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதுல வந்து நிறைய உண்மை இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சும்மா ஒரு சேக் ஆஃப் சொல்றதுக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாரு. அதாவது எதை சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஹிஸ் ஹார்ட் தான் அவர் சொல்லுவாரு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் த பிகெஸ்ட் பிளஸ் ஆஃப் அஸ்வின். நானும் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிருக்கேன். அஸ்வினோட அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வே ஹி யூஸ் டு டாக் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமா கான்பிடண்டா பாசிட்டிவா பேசுறாருப்பா அந்த மனுஷன். நீங்க வந்து நல்லா படிச்சிருக்கணும், மாதிரி வேற லெவல்ல வந்து உங்க எஜுகேஷன் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் அப்படி பேசணும்ன்றது கிடையவே கிடையாது. அஸ்வின் அதையும் சொல்லியிருப்பாரு. மேபி நான் வந்து படிச்சிருப்பேன் எல்லாம் பண்ணிப்பேன், அது தட் இஸ் சம்திங் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீ எப்படி வந்து அசியூம் பண்ற, நீ எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து உன் கண்ணோட்டத்துல பாக்குற, தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ நிஜமாவே அஸ்வினை பத்தி பேசணும்னு நினைச்சா பேசிட்டே இருக்கலாம். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட ஐகானிக் மூமெண்ட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ முதல்ல அஸ்வின் வரும்போதே எனக்கு மைண்ட்ல என்ன வரும்னா பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கேரியர் ஓவர் ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டாரு. முதல்ல அஸ்வின்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரதே அந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச் தான். ஸோ 2020-21 அதை மட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு டேல வந்து பாத்தீங்கன்னா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸா அவரும் மிகாரியும் நின்று நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கலன்னா பிரிஸ்பேன்ல அந்த தேர்ட் ஸ்ட்ரிங் இந்தியன் டீம் என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. 2-1 போறது வேற, 1-1 போறது வேற. புரியுதா உங்களுக்கு? சோ நிஜமாவே அந்த சீரீஸ் மெயினா நம்ம வின் பண்ண காரணமே வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் கூட விஆரி சப்போர்ட் பண்ணாரு. பட் மேஜரா அஸ்வினோட அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இன்னிங்ஸ் இந்தியாவை காப்பாத்தினாரு, சேவ் பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நிறைய என்ன சொல்றது பேண்டர்ஸ் எல்லாம் இருந்தது பின்னாடி. வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் டிம் பெயின், ஆஸ்திரேலியன் கேப்டன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லெஜிங் பண்ணிட்டு இருந்தாரு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ வேட் ஸ்லெஜிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இது எல்லா சேலஞ்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எதிர்த்து
அதுக்கும் கவுண்டர் எல்லாம் கொடுத்து வேற லெவல்ல கவுண்டர் கொடுத்தாரு டீம் பையனுக்குலாம். அதாவது நீ எப்படி எங்க ஊருக்கு வா, எங்க ஊருக்குலாம் வந்தீங்கன்னா 6 பாலுக்கு மேல நீ தாங்க மாட்டாரு ஏர்னிங் விக்கெட்ஸ்லன்ற மாதிரி கலாசிருப்பாரு. சோ அந்த ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் செம மாசா இருந்துச்சு. ஆக்சுவலா தட் டைப் ஆஃப் அ பர்சன் அஸ்வின் இஸ் தட் டைப் ஆஃப் அ பர்சன். என்ன சொல்றாரு, அந்த ஒரு ஷை எல்லாம் கிடையவே கிடையாது அவரு. நீ எனக்கு தெரியா, நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அந்த மாதிரி தான். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்ஸ் எனக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் கெரியர்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல ஸ்டக்கா வருது டெஃபினட்டா அந்த 2022 T20 வேர்ல்ட் கப் இன் மெல்போர்ன், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். குரூஷியல் மேட்ச் அது. ஆக்சுவலி விராட் கோலி கஷ்டப்பட்டு ஆடி வின்னிங் சுச்சுவேஷன்ல எடுத்துட்டு வந்து வச்சிருவாரு. தினேஷ் கார்த்திக் ஸ்டெம்பிங் ஆயிட்டு போவாரு. அஸ்வின் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 1 ball 2 runs டு வின். அந்த பக்கம் நவாஸ் போலிங். சோ யார் போலரா வேணா இருக்கட்டும், 1 ball 2 runs டு வின். ஒரு இந்தியா பாகிஸ்தான் மெல்போர்ன்ல 1 லட்சம் பேர் வந்து கிரௌட் வந்து அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், பிரஷர் என்ன லெவல்ல இருக்கும்னு பாருங்க. அந்த டைம்ல அந்த மனுஷன் வந்து சும்மா அப்படியே அந்த வைடு வாங்கி ஆடுவார் பாத்தீங்களா, அதெல்லாம் தக் லைஃப் மூமெண்ட்டுங்க ஆக்சுவலா சீரியஸாவே. ஏன்னா எந்த ஒரு பெரிய பிளேயரா இருந்தா கூட என்ன இருந்திருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அடிச்சிடலாம்டா, அந்த பால் அடிச்சிடலாம்டா, அந்த பால பிளேஸ் பண்ணிடலாம்ன்ற மாதிரி தான் தோணும். ஆனா அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது பாத்தீங்களா அஸ்வினுக்கு, அந்த பால வைட வாங்கி ஆடும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கொலை மாசுங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதை விட முக்கியமா லாஸ்ட் 1 ball 1 run டு வின் இருக்கும் போதுல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அப்படி போடுவாரு நவாஸ். சோ வந்து பீங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உங்களுக்கு குத்தி இப்படி டர்ன் ஆகும். சோ அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீப்போ இல்ல அக்ராஸ் த பேட் ஆடும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அகைன்ஸ்ட் டர்ன் ஆடும் போது அது எஜ் வாங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, டாப் எஜ் வாங்க. சோ எல்லாம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேட்ல அழகா அப்படி சிப் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு பாருங்க, அதுவும் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அஸ்வின் மேபி 2 பால் ஆடிருக்கலாம் அந்த மேட்ச்ல. விராட் கோலி ஒரு பக்கம் உயிரை கொடுத்து தோக்க வேண்டிய மேட்ச் வின் பண்ண சிச்சுவேஷன்ல எடுத்து வந்துட்டாரு, அது எந்த டவுட்டுமே இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் பால்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் ஸ்ட்ரைக் இருக்காரு, அவருனால தான் இந்த கேமை வின் பண்ணி கொடுக்க முடியும். சோ அப்படின்னும் போது அந்த 2 பால்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் பண்ணிட்டு போனாரு. சோ அதுவும் நம்ம மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் மூணாவதா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 2013 சாம்பியன்ஸ் டிராஃபி மறக்கவே முடியாது. என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் சொல்ல முடியாது. ஏன்னா 2013 போது கிட்டத்தட்ட இப்ப 2024 11 years. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 25 வயசு இருப்பேன். சோ வந்து அது ஒரு செம மூமெண்ட் அப்பெல்லாம். லைக் நான் வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல டிவி பாத்துட்டு இருக்கேன், இப்படி தலைகாணியை வச்சுட்டு யாருமே இல்லை, எல்லாம் படுத்துட்டாங்க. நான் தலைகாணி இப்படி வச்சுக்கிட்டு கீழே தரையில இப்படி கையை கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டு பாத்துட்டு இருக்கேன். ஐயோ என்னடா ஆக போகுதுன்னு. இஷாந்த் சர்மா அப்படி போட்டு 2 விக்கெட் எடுத்து கடைசி ஒரு வரைக்கும் வந்தாச்சு. சோ அஸ்வின் லாஸ்ட் ஓவர் போடுறாரு இந்த ஃபைனல் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராஃபி 2013 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. சோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா ஒரு ஸ்பின்னர் ஃபைனல் ஓவர் போறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா ட்ரெட்வெல், இந்த பக்கம் ஸ்டூவர்ட் பிராட், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹிட்டர் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ல எடுத்து பாருங்க, அவங்க பிளேஸ் பண்ணி ஆட முடியும். சோ 2 பவுண்டரி வந்து தொடர்ந்து அடிச்சிருந்தாங்க கூட அஸ்வினுக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். இருந்தாலும் ஸ்டூவர்ட் பிராட் ஒரு ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி அடிப்பாரு. பட் அந்த ஓவர் நிஜமாவே நல்லா போட்டிருப்பாரு அஸ்வின், அந்த ஒரு ஃபுல் டாஸ் தவிர. அண்ட் லாஸ்ட் பால் 1 ball 6 runs டு வின் இருக்கும் போது அங்கேயும் ஒரு சின்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அஸ்வின் காமிச்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல போடாம அந்த பால ஓடி வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாரு. சோ ட்ரெட்வெல்க்கு அந்த ஒரு மொமெண்டமே மிஸ் ஆயிடும். சோ ஆஃப் ஸ்டம்ப்ல குத்தி அப்படி டர்ன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா பீட்டன் ஆயிடுவாரு. அண்ட் தோனியும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு. அண்ட் இந்தியா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணுவாங்க. அந்த வின்னிங் மூமெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ அதுவும் என் மைண்ட்ல அதிகமா இருக்கு. அண்ட் 4வது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து செஞ்சுரி போட்டிருப்பார்ல, ஹிஸ் 5th டெஸ்ட் செஞ்சுரி அகைன்ஸ்ட் இங்கிலாந்து இன் சேப்பாக் ஹோம்ல. அப்போ இந்தியாவோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருந்தது. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆயிருப்பாங்க. சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நாக் ஆடுவாரு. அவரோட அந்த 100 எஸ்பெஷலி லாஸ்ட் அந்த 100 அடிக்க சிராஜ் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அண்ட் அவர் 100 அடிச்சோடனே சிராஜும் அதை செலிப்ரேட் பண்ணுவார்ல, அந்த மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் அஸ்வின் இன் டெஸ்ட் கிரிக்கெட் கேரியர்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இந்த 4 வந்து முக்கியமா என் மைண்ட்ல இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ 5வதா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச்ங்க, ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்ச், அவரும் ஷ்ரேயாஸ் ஐயரும் சேவ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் லோ ஸ்கோரிங் கேம் தான், ஆனா பால் கண்டமேனிக்கு திரும்பும். இந்த பக்கம் தைஜுல் இஸ்லாம், மெஹதி ஹசன், சகிபுல் ஹசன், ஸோ திருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் விக்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி, ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் லோவா இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் சாட்டோகிராம்ல நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் மேட்ச், ரீசெண்டா 1 year முன்னாடியோ 1.5 years முன்னாடியோ அந்த மேட்ச் இந்தியா தோத்துருப்பாங்க பங்களாதேஷோட. அதெல்லாம் வந்து ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது WTC பாயிண்ட் ஆஃப் வியூல போன வருஷத்துக்கு. சோ ஷ்ரேயாஸ் ஐயரும் நல்லா விளையாண்டா. பட் அதை விட ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அவரோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஸ்பின் ஆடி இருப்பாரு. சோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு குரூஷியல் மூமெண்டா வந்து ஆக்சுவலா அமைஞ்சதுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் கைஸ், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் சே 2011 வேர்ல்ட் கப் யார் இந்தியா வின் பண்ணாங்க பாத்தீங்களா அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் MS தோனி. அப்போ அஸ்வினை சடனா வந்து பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. சோ அப்போ வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்ன்றது நாக் அவுட், உங்களுக்கே தெரியும். குவார்டர் ஃபைனல்ஸ் தோத்துட்டீங்கன்னா அவுட். சோ வந்து அகமதாபாத்ல சின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்ல லைட்டா ஒரு சின்ன ட்ரைனஸ் இருந்தது, அதனால அஸ்வினை உள்ள கொண்டு வந்தாங்க. அண்ட் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா அந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருப்பாரு. 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, முக்கியமா ஷேன் வாட்சன் விக்கெட். ஏன்னா அந்த பக்கம் டேஞ்சரஸா விளையாடிட்டு இருந்தாங்க. ஷேன் வாட்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொழுக்குன்னு அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவர் விக்கெட் எடுத்ததெல்லாம் ரொம்ப குரூஷலா இருந்தது. சோ அஸ்வின்
ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த ஒரு ப்ரெஷர் மேட்ச் குவார்டர் ஃபைனல்ஸ்ல வந்து விளையாடி அந்த 2 விக்கெட்ஸ் எடுப்பாரு. மெயினா அந்த ஷேன் வாட்சன் விக்கெட் எடுத்ததெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சுது ஆக்சுவலா இந்தியாக்கு. சோ அந்த மூமெண்ட்ல சோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட். ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, அஸ்வின் வந்து ஹோம்ல டாமினேட் நிறைய பண்ணிருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஹோம்ல அவர் பண்ணாத டாமினேஷனே கிடையாது. அஸ்வின்னாலே நம்ம ஹோம் மேட்சஸ் வந்துச்சுன்னா ஓகேப்பா அவர் கண்டிப்பா 5 for or 10 for எடுப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ அந்த வகையில எக்ஸ்பெக்ட் பண்ணதை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. அதுல நம்ம வந்து இது சூப்பர் மூமெண்ட் சொல்ல முடியாது. எல்லா 5 விக்கெட் ஹால் 10 விக்கெட் ஹாலா இருக்கட்டும், இல்ல 4 விக்கெட் ஹால்ஸ், ஈவன் 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. அது எல்லாமே க்ரூஷியல் மூமெண்டா இருக்கும், புரியுதுங்களா? பட் அதுல எனக்கு மைண்ட்ல வர சில விஷயங்கள், ஏன்னா நான் எந்த மேட்சஸும் மிஸ் பண்ணதில்ல, இம்மிடியா நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகும்ல. அதை நான் சொல்ல வரது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அவரோட அந்த மேட் இன் டெஸ்ட் சீரிஸ், சோ அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு வெஸ்ட் இண்டீஸோட. என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேட் இன் டெஸ்ட் சீரிஸ் நல்லா அமையணும். ஓகே, சோ அது வந்து அவருக்கு அந்த டெஸ்ட் கேரியர்ல செமையா ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கிக் ஸ்டார்ட் வந்து செமையா இருந்தது. சோ அது வந்து கண்டிப்பா என் மைண்ட்ல இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சவுத் ஆப்பிரிக்காவோட அந்த 2016-17 சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீன் எல்கரோட ஃபேஸ் ஆஃப் அது பண்ணதா இருக்கட்டும், அண்ட் டுப்ளிசிஸ், ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் தண்ணி காமிச்சாரு. அவங்களாம் நல்ல பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். சோ அவங்களெல்லாம் டாமினேட் பண்ணாரு அஸ்வின் ஆக்சுவலா அந்த சீரீஸ்ல, அதுவும் செமையா இருந்தது. அண்ட் அட் சேம் டைம் 2017-18ல ஆஸ்திரேலியாவோட இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பூனேல தோத்துருவாங்க. அடுத்த 3 டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம், பயங்கரமா ஃபைட் பண்ணி ஆக்சுவலா அந்த ஒரு சீரீஸை வின் பண்ணுவோம். பட் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர், மேத்யூ வேடு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சும்மா தண்ணி காம்பாரு அஸ்வின். அப்படி உள்ள வந்தாலே அப்படி விக்கெட் எடுப்பாரு, அல்டிமேட்டா இருக்கும் ஆக்சுவலி. சோ அந்த ஒரு சீரீஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல என்னைக்குமே ஸ்ட்ரைக் ஆகும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆப்வியஸ்லி லாஸ்ட் விளையாடின இந்தியா இங்கிலாந்து சீரீஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல இருக்கும், அதுலயும் டாமினேட் பண்ணாரு. அண்ட் பங்களாதேஷோட அடிச்ச செஞ்சுரியை மறக்க முடியுமா? நான் மேட்ச் உட்காந்து லைவ்ல பாத்துட்டு இருந்தாங்க. சோ அதெல்லாம் அதுவும் இந்தியா வந்து 140 for 7 140 for 6 அந்த டைம்ல, ஐ திங்க் 140 for 6 அவரும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாரு. அங்க ஒரு ஃபேண்டாஸ்டிக் 100. சோ அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், ஏன்னா நான் போய் மேட்ச் பார்த்தேன். சோ பார்த்து அது என்ஜாய் பண்ணேன். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் மூமெண்ட்ல இந்தியாவை காப்பாத்திருப்பாரு. சோ இதெல்லாம் தான் என்னோட மேஜர் ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் அஸ்வின் இன் இஸ் இன்டர்நேஷனல் கரியர். சரிங்களா? இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் சில கருத்துக்கள் இருக்கும்ல, அஸ்வினோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நான் சொல்லாததும் சிலதெல்லாம் இருக்கும். சோ அதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். சோ ஹாப்பி ஃபார் அஸ்வின். சோ ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு, எஸ் தலைவா நீ மேபி இந்த ஒரு மெல்போர்ன் இல்ல சிட்னி டெஸ்ட்ல ஆடி தான் நல்லா இருந்திருக்குமேனு. பட் ஆனா அங்க டீம் டிஸ்கஷன்ல என்ன போகுதுன்னு தெரியல. மேபி வாஷிங்டன் சுந்தர் தான் அடுத்து நாங்க ப்ரிஃபர் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்களா, அதனாலதான் இவர் வந்து லைக் ஓகே இதுக்கப்புறம் நம்ம இருந்து என்ன பண்றதுன்ற மாதிரி வெளில வந்துட்டாரான்னு தெரியல. அது ஒரு பக்கம் நம்ம பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஹஸ் டேக்கன் a decision. அதுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஓகேங்களா? இந்த ஃபேர்வெல் மேட்ச் இதெல்லாம் பேசுறோம்ல, இதெல்லாம் வந்து அவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. தலைவா எனக்கு முடிஞ்சிருச்சு நான் போறேன் அப்படின்ற மாதிரி. பிசிசிஐ, ஐசிசி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குறை சொல்லி அர்த்தமே கிடையாது. சில பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, எங்களை விட்டுருங்கன்றுவாங்க. அவங்க இன்னும் எனக்கு ஃபேர்வெல் மேட்ச் வேணும் அப்படின்னு கேட்டு பிசிசியோ ஐசிசியோ இல்ல நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்றது கிடையாது. சோ அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, அவங்கள ஃப்ரீயா விட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? தே டிசர்வ் டு கெட் ஃபேர்வெல் மேட்சஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது வந்து அஸ்வினா இருக்கட்டும், இல்ல ஒரு யுவராஜ் சிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு MS தோனியா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிசர்வ் டு கெட் தட். பட் இவனு விருந்தர சேவா கூட வச்சுக்கோங்க. பட் அவங்களே அது பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது ஒரு மீடியாலே சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி எனக்கு ஃபேர்வெல்லே கொடுக்கலன்னு? அப்படின்னும் போது நம்ம எதுக்கு சும்மா அதையே பேசிட்டு இருக்கோம்? அவங்கள ஃப்ரீயா விடுவோம், லெட் தம் பி ஹாப்பி. பட் அஸ்வின் கிளியரா சொல்லிட்டாரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேணா ஓவர் மச்சான், ஆனா ஐபிஎல்ல ரொம்ப வருஷம் நான் நின்று கலக்க போறேன்றத வந்து கிளியரா சொல்லிட்டாரு. சோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சோ அதனால அஸ்வினோட அந்த யூடியூப் சேனல்ல நடக்கிற அந்த குட்டி ஸ்டோரிஸா இருக்கட்டும், இல்ல அவரோட ஜென்ரல் வீடியோஸ் வித் ப்ரீடாகோட இருக்கட்டும், இல்ல ஒரு தனியா போற வீடியோஸா இருக்கட்டும், இனிமேட் இன்னும் அதிகமா வரும்ன்றத நினைக்கும் போதும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. சோ தட் நம்ம அஸ்வினை ரொம்ப மிஸ் பண்ண போறது இல்ல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா தான் இருக்க போறாரு அவரோட யூடியூப் சேனல்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். நானும் ஒரு யூடியூப் கம்யூனிட்டியில இருக்கிறதுனால இதை பெருமையா சொல்லணும். ஓகே, அவர் மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறோம். சோ அதனால யூ வில் பி வெரி க்ளோஸ் டு அஸ். நிறைய விஷயங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு யூடியூப்ல, நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னும் நிறைய நேரம் அவர் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் வந்து பாத்தீங்கன்னா மக்களா நிறைய இணைய போறாரு, அது எந்த டவுட்டுமே இல்லை. ஆல்ரெடி இணைஞ்சுதான் இருக்காரு, அது எந்த டவுட்டுமே இல்லை. இன்னுமே அதிகமா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வரும். அண்ட் அவர் கொடுக்குற அந்த இன்புட்ஸ், ஐடியாஸ், அந்த சில விஷயங்கள்லாம் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வாழ்ந்து அச்சீவ் பண்ணி ஹிஸ்டரி எல்லாம் கிரியேட் பண்ணி வந்திருக்க ஒரு மனுஷன். சோ வந்து பாத்தீங்கன்னா சந்து புந்து கிந்து எல்லாமே அவருக்கு தெரியும் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எப்படி போகும்ட்டு. சோ அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு சொல்றாருன்னா ஆப்வியஸ்லி அதுல ஏதோ ஒன்று இருக்குன்ற தெரியும். நிறைய விஷயங்கள் நம்மளும் கத்துக்கலாம். சோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அஸ்வினோட அடுத்த அவதார் எப்படி அவர் கொண்டு போக போறாருன்னு சொல்லிட்டு. சோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேச்சுரலா பண்ணுவேன். எந்த வீடியோவா இருக்கட்டும், ஒரு மேட்சோட ரிவ்யூ பண்றதா இருந்தா கூட மேட்சை பார்ப்பேன், ஓகே பார்த்துட்டு ஓகே அதுல என்ன நடந்துச்சு, என்ன எவன் அதிகமா அடிச்சான், ஓகே இது அனலைஸ் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பேசுறது தான். நம்ம உட்காந்து நோட்ஸ் எழுதுறது அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் அஸ்வினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலது ப்ரிப்பேர் பண்ணலாம்னு யோசிச்சேன். பட் அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இல்ல
நான் நேச்சுரலா பேசுறேன்னா அஸ்வினை பத்தி இன்னும் நிறைய பேசுவேன்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இறங்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேபி மைட் பி அ லாங் வீடியோ, பட் அஸ்வின் டிசர்வ் திஸ் வீடியோல. ஸோ ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் நினைக்கிறேன் அஸ்வினுக்கு. ஸோ மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அஸ்வின் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நிறைய இருக்கும். சும்மா கமெண்ட் செக்ஷன்ல தள்ளி விட்டுக்கிட்டே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய். தேங்க்யூ ஆஷ், தேங்க்யூ ஆஷ் அண்ணா, தேங்க்யூ அஸ்வின்.